பால் பாலபாஸ்கரன் கொடுக்கும் சிலுவையின் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளையும் நண்பர்களையும் இச்செய்தி மூலமாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். தாம் ஒருவரே ஞானமுள்ளவருமாயிருக்கிற தேவனுக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாக என்றென்றைக்கும் மகிமையும் கனமும் உண்டாவதாக. ஆமீன். நான் போல் பாலபாஸ்கரன். நான் ஒரு இவாஞ்சலிஸ்ட். சிலுவையின் செய்தி என்ற இந்த நிகழ்ச்சியில் என் சகோதரர்கள், என் சகோதரிகள், என் நண்பர்கள் எல்லோரையும் சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த அருமையான நேரத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்கு ஒதுக்கி தந்தார். கர்த்தருடைய வேத வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வது எனக்கு மிகுந்த சந்தோஷத்தை அளிக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வார்த்தைகள் ஜீவ வார்த்தைகளாக இருக்கின்றன. நானே ஜீவ அப்பம் என்று சொல்லி நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். அப்போ அந்த ஜீவ அப்பம் என்றால் என்ன, ஜீவ வார்த்தை என்றால் என்ன என்ற விவரம் ஏற்கனவே தெளிவாக வேதத்தில் ஆதியாகமம் 1:1 இருந்து வெளி 22-21 வரையும் உள்ள வேத வாக்கியங்களில் அந்த ஜீவ வார்த்தை, அந்த ஜீவ அப்பத்தை பற்றி தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அது என்ன என்று சொன்னால், சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவே அந்த ஜீவாப்பம், அதுவே ஜீவ வார்த்தை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நாம் இப்பொழுது ரோமர் 6ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனத்தில் இருக்கிறோம். ஏற்கனவே 1, 2, 3 ஆகிய வசனங்களை நாங்கள் விவரமாக பார்த்தோம். 1, 2 வசனங்களில் அந்த பாவம்தான் மனுஷகுலத்தின் பிரச்சனை என்பதை விவரமாக நாங்கள் அறிந்தோம். அடுத்ததாக ரோமர் 6, 3, 4, 5 ஆகிய இந்த 3 வேத வாக்கியங்களிலேயும் அந்த பாவத்துக்கு தீர்வு சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து என்று தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. ஏற்கனவே 3வது வேத வசனத்தை நாங்கள் விவரமாக பார்த்தோம். இப்பொழுது 4வது வசனத்திற்கு போவோம். ரோமர் 6:4 மிக முக்கியமான வாக்கியங்கள். மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்குள்ளாக்கும் ஞானஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். மறுபடியும் வாசிக்கிறேன். ரோமர் 6:4 மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்குள்ளாக்கும் ஞானஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். இந்த வேத வாக்கியத்துக்கு நான் தெரிந்து கொண்ட தலையங்கம், அவருடைய மரணத்திற்குள்ளாக்கும் ஞானஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். மறுபடியும் அந்த தலையங்கத்தை ரோமர் 6:4 நான் கொடுத்திருக்கிற தலையங்கம், அவருடைய மரணத்திற்குள்ளாக்கும் ஞானஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். நாம் இப்பொழுது ஜெபத்திற்கு கடந்து செல்லுவோம். அருமையானங்கள் பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். பரலோகத்தின் தேவனே, உமக்கண்டண்டைக்கும் ஸ்தோத்திரம். பாவிகளாயிருந்த எங்கள் மீது தேவரீர் இரக்கம் கொண்டதற்காய் உமக்கண்டண்டைக்கும் ஸ்தோத்திரம். உம்முடைய குமாரன் என்றும் பாராமல் அவரை இந்த பூதகத்திற்கு அனுப்பி அவரை பலியாக சிலுவையிலே ஒப்பு கொடுத்து அவருடைய விலையேறப்பெற்ற இரத்தத்தினால் தேவரீர் நீர் எங்களை மீட்டு கொண்டீர். அதற்காக உமக்கண்டண்டைக்கும் ஸ்தோத்திரம் பிதாவே. அந்த இரத்தத்தினால எங்களுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் கழுவி பாவத்தின் கடன்கள் எல்லாவற்றையும் கொடுத்து தீர்த்து பாவத்தின் பிடியிலிருந்து எங்களை முற்று முழுதுமாக விலக்கி எங்களை நீதிமான்களாக்கி, அருமையான பிதாவே, எங்கள் 2 பேருக்கும் இடையில குற்ற உணர்வு ஒரு பெரிய ஒரு தடையாக இருந்ததை தேவரீர் அறிந்திருக்கிறீர். அந்த இரத்தத்தினாலே அந்த குற்ற உணர்வை
அகற்றினீர். அதற்காக உமக்கு அண்டண்டைக்கும் சோஸ்திரம். காலதோறும் உம்முடைய கிருபைகள் புதியவைகளாயிருப்பதற்காக சோஸ்திரம். கிருபையினாலும் இரக்கங்களினாலும் தேவரீர் நீரங்களை முடிசூட்டினீர். அதற்காக அண்டண்டைக்கும் சோஸ்திரம். இந்த நேரத்தில் இந்த வேத வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உம்முடைய ஜனங்கள், என் சகோதர சகோதரிகள் எல்லோரையும் தேவரீர் ஆசீர்வதித்து அபிஷேகித்து உம்முடைய வேத வார்த்தைகளை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அவர்களுக்கு கொடுத்தருள வேணுமென்றும், அதே நேரம் அடியேனையும் அபிஷேகித்து அவர்களுக்கு நிதானமான முறையில் போதிக்கத்தக்கதாக உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் தாமே முன்னொன்று போதனையை செய்ய வேணுமென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கேட்டுக்கொள்கிறேன் பிதாவே. ஆமேன் and ஆமேன் and ஆமேன். Hallelujah, hallelujah, hallelujah. Thank you, Jesus. Praise the Lord, praise the Lord, praise the Lord. நாங்கள் இப்பொழுது ரோமர் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திற்கு போவோம். மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்குள்ளாக்கும் ஞானஸ்நானத்தினாலே அவரோடு கூட மரணத்திற்குள்ளாக்கும் ஞானஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம் என்று ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கிறது. இதற்கு நான் தெரிந்து கொண்ட தலையங்கம், அவருடைய மரணத்திற்குள்ளாக்கும் ஞானஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். ரோமர் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், 4ஆம் வசனம், 5ஆம் வசனம். இந்த வேத வாக்கியங்களை நாங்கள் பரிசீலனை செய்வோமாயின் ஒரு சில முக்கியமான சில தகவல்களை நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அந்த வேத வாக்கியங்கள் அஸ்திவாரமாக இருக்கின்றது. அந்த வேத வாக்கியங்கள் ஜெயம் கொண்ட கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு ஆதாரமாக இருக்கிறது. அதனை எப்படி பெற்றுக்கொள்வது என்பதனை பற்றியும் அதற்கு தேவையான கூட்டு பொருளையும் இன்கிரீடியன்ஸ் நமக்கு பிரகடனப்படுத்துகிறது. இதை கொஞ்சம் தெளிவாக அறிந்து கொள்ள வேணும். ரோமர் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், 4ஆம் வசனம், 5ஆம் வசனம் ஆகிய இந்த 3 வசனங்களையும் நாங்கள் பார்க்கும் பொழுது அது நம்முடைய விசுவாசத்தின் அஸ்திவாரமாக இருக்கிறது. அடுத்ததாக ஜெயம் கொண்ட கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்வதற்கு அது ஆதாரமாக இருக்கிறது. அடுத்ததாக அதனை எப்படி பெற்றுக்கொள்வதென்ற விவரம் அந்த ரோமர் 6, 3, 4, 5 என்ற வாக்கியங்களில் இருக்கிறது. அடுத்ததாக அதற்கு தேவையான கூட்டு பொருள் இன்கிரீடியன்ஸை இந்த 3 வேத வாக்கியங்களும் பிரகடனப்படுத்துகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நாம் அதனை மறந்தால், கவனமாக கேட்டுக்கொள்ள வேண்டிய விஷயம், நாம் அதனை மறந்தால், ஏதாவது ஒரு காரணத்துக்காக நாம் அதனை அறியாவிட்டால் அல்லது அறிய விருப்பம் இல்லாவிட்டால் நாம் என்ன செய்கிறோம் என்று சொன்னால், நம்முடைய மீட்பின் திட்டம், நம்முடைய சொந்த திட்டத்தை அதற்கு பதிலாக நாம் வைக்கிறோம். இதுதான் நாம் செய்கிற மோசமான விஷயம். அது தேவனுடையது அல்ல என்பதை நாம் அறிந்து கொள்ள வேணும். இதை பற்றி நான் இன்னும் கொஞ்சம் விவரமாக சொல்ல வேண்டியதாக இருக்குது. அப்போ நான் ஏற்கனவே சொன்ன அந்த 4 மிக முக்கியமான விஷயங்களை நாம் மறந்தால் அல்லது அதனை அறியாவிட்டால் அல்லது அதனை அறிய விருப்பம் இல்லாமல் இருந்தால் நாம் என்ன செய்கிறோம் என்று சொன்னால், தேவனால் நியமிக்கப்பட்ட வழிக்கு பதிலாக நம்முடைய திட்டத்தை நாம் செயற்படுத்துகிறோம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. நம்முடைய திட்டம் தேவனுடையது அல்ல என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய திட்டம் ஒரு காலமும் தேவனுடைய திட்டமாக இருக்க முடியாது. அப்போ மனுஷனுடைய இருதயத்தில் கற்பம் தரித்து தோன்றுகிற எந்த விஷயங்களையும் தேவன் ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும்.
பரிசுத்த ஆவியானவருடைய இருதயத்தில் கற்பம் தெரித்து வரும் திட்டங்களை தவிர மனுஷருடைய இருதயத்தில் கற்பம் தெரித்து தோன்றுகிற எந்த திட்டத்தையும் தேவன் ஏற்றுக்கொள்வது இல்லை என்பதை நாம் தெளிவாக அறிய வேண்டும். இப்பொழுது நாங்கள் மரணத்திற்குள்ளாக்கும் ஞானஸ்தானத்தினாலே அவருடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம் என சொல்லப்பட்டிருப்பதன் பொருளை சற்று விவரமாக பார்ப்போம். இப்போ முந்தின வேத வாக்கியம் என்று சொல்லும் பொழுது ரோமர் 6:3 அந்த 6:3 சொல்லப்பட்ட வேத வசனத்தில் நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்நானம் செய்யப்பட்டோம் என்றும் கிறிஸ்துவின் மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் செய்யப்பட்டோம் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. திருப்பி சொல்கிறேன். அதாவது ஏற்கனவே ரோமர் 6:3 பற்றி நான் விவரமாக உங்களுக்கு பிரசங்கித்திருக்கிறேன். 2 மிக முக்கியமான விஷயங்கள் அங்கே நான் காணக்கூடியதாக இருக்கிறது. ஒன்று கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்நானம் செய்யப்பட்டோம் என்ற வார்த்தை. அடுத்தது கிறிஸ்துவின் மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் செய்யப்பட்டோம் என்ற வார்த்தை. இந்த வார்த்தையை நாங்கள் ரோமர் 6:3 காணக்கூடியதாக இருக்கிறது. இதை பற்றி ஏற்கனவே நான் உங்களுக்கு விவரமாக பிரசங்கித்திருக்கிறேன். இந்த வசனத்தில் சற்று வித்தியாசமாக நாம் அவருடைய மரணத்துக்குள்ளாக்கும் ஞானஸ்தானத்தினாலே அவருடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம், அடக்கத்துக்கு வந்திருக்கிறோம். முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்தானம், 2வது அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்தானம், 3வது அவருடைய மரணத்திற்குள்ளாக ஞானஸ்தானத்தினாலே அவருடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தேவனுடைய மீட்பின் திட்டம் தெளிவாக விவரிக்கப்படுகிற அதே நேரம் விரிவாக்கப்படுகிறது என்பதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இது மிக முக்கியமானது. இதன் பொருள் என்னவென்று சொன்னால், கிறிஸ்துவிடம் நாம் வருவதற்கு முன்பு பாவிகளாக இந்த பூலோகத்தில் நாங்கள் இருந்தோம். தேவனை அறியாதவர்களாக நாங்கள் இருந்தோம். ஆகாயத்து பிரபு அவனுடைய வழியின்படியும் அசுத்த ஆவிகளினாலும் நாங்கள் தொந்தரவு படுத்தப்பட்டு முற்றும் முழுதுமாக ஆக்கிரமிக்கப்பட்டிருந்தோம். இந்த நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் நம்மிடத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் செய்ததை நமக்கு விவரித்து நம்மை ரட்சித்து கொண்டார் என்பதை நீங்கள் எல்லோரும் அறிந்து கொள்வீர்கள். அப்போ கிறிஸ்துவிடம் வருவதற்கு முன்பு நம்முடைய நிலைமை என்ன என்பதை பார்ப்போம். நாம் செய்த பாவங்கள், அப்போ கிறிஸ்துவிடம் வருவதற்கு முன்பு பாவங்களினாலே ஆக்கிரமிக்கப்பட்டிருந்தோம், அக்கிரமங்களினாலே ஆக்கிரமிக்கப்பட்டிருந்தோம், அசுத்த ஆவிகளினாலே ஆக்கிரமிக்கப்பட்டிருந்தோம். அந்த பாவத்தினால முற்று முழுதுமாக ஆளப்பட்டோம். இந்த வேதனையை நாங்கள் கிறிஸ்துவிடம் வருவதற்கு முன்பு அனுபவித்து கொண்டிருந்தோம் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ கிறிஸ்துவிடம் வருவதற்கு முன்பு நாம் செய்த பாவங்கள், நாம் செய்த நம்முடைய மீறுதல்கள், சகல கேடுகள், சகல கீழ்ப்படியாமைகள், சகல அக்கிரமங்கள். அப்போ கிறிஸ்துவிடம் வருவதற்கு முன்பு நாம் செய்த பாவங்கள், நம்முடைய மீறுதல்கள், சகல கேடுகள், கீழ்ப்படியாமைகள், அக்கிரமங்கள், இவை யாவும் முற்று முழுதுமாக அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவரை கல்லறையில் போடும் பொழுது கிறிஸ்துவிடம் வருவதற்கு முன்பு நாம் செய்த நம்முடைய பாவங்கள், நம்முடைய அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் கல்லறையில் போட்டார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். முக்கியமான விஷயம் என்ன மாதிரி என்று சொன்னால், கிறிஸ்துவோடு அவைகள் எல்லாம் அடக்கம் பண்ணப்பட்டன. இதுதான் முக்கியமான ஒரு விஷயம்.
அப்போ இந்த அடையாளமும் பதிலும் என்ற ஒரு உபதேசம் இருக்கிறத நீங்கள் அறிந்து கொள்ளுவீர்கள். அது மிக முக்கியமான ஒரு உபதேசம். அது என்னென்று சொன்னால் டாக்ட்ரின் ஆஃப் ஐடென்டிஃபிகேஷன் அண்ட் சப்ஸ்டிடியூஷன் என்று சொல்லப்படுகிறது. அடையாளமும் பதிலுமான உபதேசம். அப்போ விசுவாசத்தினால நாம் பெற்றுக்கொண்ட யாவையும் அவர் நமக்கு பதிலாக அவர் செய்த எல்லாவற்றையும் நாம் அடையாளம் காணும் பொழுது, திருப்பி மறுபடியும் சொல்லுகிறேன், நமக்கு பதிலாக இயேசு கிறிஸ்து செய்த யாவையும் நாம் அடையாளம் காணும் பொழுது, எப்படி அடையாளம் காண்கிறது? விசுவாசத்தின் மூலம் நாம் அவற்றை அடையாளம் காணும் பொழுது இவைகள் யாவும் அடக்கம் பண்ணப்பட்டன. கிறிஸ்துவிடம் வருவதற்கு முன்பு நாம் செய்த அக்கிரமங்கள், நாம் செய்த பாவங்கள், நாம் செய்த மீறுதல்கள், நாம் செய்த கீழ்ப்படியாமைகள், இவைகள் யாவும் அடக்கம் பண்ணப்பட்டன என்று விசுவாசத்தின் மூலம் நாங்கள் அதனை அடையாளம் காண்கிறோம். இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இது விசுவாசத்தினாலேயே இது புறப்பட்டது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ அந்த விசுவாசம் கிறிஸ்துவையும் அவர் சிலுவையில் நமக்காக செய்தவைகளையும் விசுவாசிப்பதன் மூலமே சாத்தியமானதென்ற உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். மரணம் நமக்கு அவசியமாக இருக்கிறது. கவனமாக கேட்டுக்கொள்ள வேணும். அதாவது ஏற்கனவே நம்முடைய ஆண்டவர் தெளிவாக யோவான் 3:3 யோவான் 3:5 என்ன சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால், நீங்கள் மறுபிறப்பை பெற வேணும். மறுபிறப்பு ஒருவன் பெறாவிட்டால் அவன் பரலோக ராஜ்யத்தை காண முடியாது. 3:5 சொல்லியிருக்கிறார். யோவான் 3:5 பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியாது. அப்போ தேவையானது என்ன என்று சொன்னால் நமக்கு மறுபிறப்பு தேவை. அப்போ மறுபிறப்பு தேவையாக இருந்தால் அதற்கு முதல் நாம் மரணத்தை சந்திக்க வேணும் என்பது ஒவ்வொருத்தரும் அறிந்து கொள்ள வேண்டும். அதாவது கிறிஸ்தவர்கள் பாவியான மனுஷன், அதாவது விசுவாசிக்கிற பாவியான மனுஷன் முதலில் அவன் மரணத்தை சந்தித்தாக வேணும். அப்படி மரணத்தை சந்திக்கும் பொழுதுதான் அவன் மறுபிறப்பை பெற்றுக்கொள்ள முடியும். மரணத்துக்கு பிறகுதான் மறுபிறப்பு. அப்போ ஒவ்வொரு கிறிஸ்தவனும் மரணத்தை சந்திக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. மரணத்தை சந்தித்து மறுபிறப்பை பெறாவிட்டால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோவான் 3:3 3:5 நீங்கள் பரலோக ராஜ்யத்தை காண மாட்டீர்கள், பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்றும் தெளிவாக சொல்லியிருக்கிறார். ஆனபடியால் மறுபிறப்பு பாவியான மனுஷனுக்கு மிகவும் முக்கியமாக இருக்கிறது. அப்போ மறுபிறப்பை அவன் பெறப்போகிறதா இருந்தால் முதல் அவன் மரணத்தை சந்திக்க வேண்டியது தவிர்க்க முடியாததாக இருக்கிறது. அவனால் மரணத்தை எப்படி சந்திக்க முடியும் என்ற ஒரு கேள்வியை அநேகமான கிறிஸ்தவர்கள் கேட்பார்கள். அவன் சாகிறதோ என்று சொல்லி சில கிறிஸ்தவர்கள் கேட்கக்கூடும். அவன் சாக வேண்டியதே இல்லை. அவனுக்காக கிறிஸ்து ஏற்கனவே மரித்திருக்கிறார். அந்த மரணத்துக்குள்ள அவன் தன்னை அடையாளம் காண வேண்டியது தான் அவன் செய்ய வேண்டிய முக்கியமான வேலை. அந்த மரணத்துக்குள்ளே அடையாளம் கண்டு, அவருடைய அடக்கத்துக்குள்ளே அடையாளம் கண்டு, அவருடைய உயிர்த்தெழுதலுக்குள்ளே அவன் அடையாளம் காணும் பொழுது அவன் மரித்து மறுபிறப்பு பெறுகிறான். மரித்து உயிர்த்தெழுதலை அவன் பெறுகிறான். ஆனபடியால் நீங்கள் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம், கிறிஸ்தவனுக்கு மரணம் அவசியமாக இருக்கிறது. மரணத்தை சந்திக்காத எந்த ஒரு பாவியான மனுஷனையும் தேவன் தன்னுடைய ராஜ்யத்துக்குள்ளே ஒரு பொழுதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்ற ஒரு உண்மையை நாம் அறிய வேண்டும். மறுபிறப்பு பெற வேணுமா இருந்தால் முதலில் மரிக்க வேணும். எப்படி மரிக்க வேணும்? அவருடைய மரணத்துக்குள்ள தன்னை அடையாளம் காண வேணும்.
அவருடைய மடக்கத்துக்குள்ள தன்னை அடையாளம் காண வேண்டும். அவருடைய உயிர்த்தெழுதலுக்குள்ள தன்னை அடையாளம் காண வேணும். விசுவாசத்தின் மூலமே இதனை செய்ய வேணும் என்பதை தெளிவாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ மரணம் ஒரு பாவியான மனுஷனுக்கு மிகவும் முக்கியமான ஒரு விஷயம். கிறிஸ்துவுடன் வருகிற எந்த ஒரு மனுஷனும் அவன் மரணத்தை சந்திக்க வேணும். அப்போ விசுவாசிக்கிற பாவி மரிக்க வேண்டும் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேணும். அந்த மரணம் கிறிஸ்துவின் மூலமாகவே புறப்பட வேண்டும். அவன் தானாக மரிக்கக்கூடாது. அவன் எந்த விதமான முயற்சி அவன் செய்ய ஒரு காலமும் அவன் ஒரு அந்த விதமான முயற்சியில் அவன் ஈடுபடக்கூடாது. ஏனென்று சொன்னால் அவன் சாகிறதுனால ஒரு பிரயோசனமும் இல்லை. பாவத்தோடு பிறந்த மனுஷன் முழுதுமாக உச்சம் தலையிலிருந்து உள்ளங்கால் வரையும் அவன் களங்கப்பட்டிருக்கிறபடியால் அவனுடைய மரணத்தை தேவன் ஒரு பொழுதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார். அப்போ மரணம் இயேசு கிறிஸ்துவனுடைய மரணமே தேவையாக இருக்கிறது. அவரே பரிபூரணமான மனுஷன் என்றதை நாம் அறிந்து கொள்ள வேணும். இயேசு கிறிஸ்துவனுடைய மரணம்தான் நமக்கு தேவையாக இருக்கிறது. அப்போ கிறிஸ்து மூலமாகவே நமக்கு தேவையான மரணத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். சரீரத்தில் மரிப்பதனால ஒரு பிரயோசனமும் இல்லை. கிறிஸ்துவின் மரணமே மிக முக்கியமானது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவரிலும் அவர் சிலுவையில் செய்து முடித்தவர்களிலும் அதில் உள்ள என்னுடைய விசுவாசம், கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள், அவரிலும் அவர் சிலுவையில் செய்து முடித்தவர்களும் உள்ள என்னுடைய விசுவாசம் என்னை அவரில் வைக்கிறது, அவருடைய மரணத்தில் வைக்கிறது, அவருடைய அடக்கத்தில் வைக்கிறது, அவருடைய உயிர்த்தெழுதலில் வைக்கிறது, அவரில் நிரந்தரமாக வைக்கிறது என்ற உண்மையை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். இதை மறுபடியும் நான் சொல்ல விரும்புகிறேன். அது என்னென்று சொன்னால், சிலுவையில் அவரையும் அவர் சிலுவையில் செய்து முடித்த எல்லாவற்றிலும் உள்ள என்னுடைய விசுவாசம் என்னை என்ன செய்கிறது என்று சொன்னால், அந்த விசுவாசத்தில் நான் முழுதுமாக நிலைத்திருக்கும் பொழுது பாவியாக வந்த மனுஷன், உதாரணமாக நான் என்ன உதாரணமாக எடுத்துக்கொள்கிறேன். அப்போ இந்த விசுவாசத்தில் இயேசு கிறிஸ்துவையும் அவர் சிலுவையில் செய்து முடித்தவைகளையும் நான் முழுதுமாக விசுவாசித்து இயேசு கிறிஸ்துவை என்னுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது என்ன நடக்கிறது என்பதை கிறிஸ்தவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ விசுவாசிக்கும் பொழுது என்னுடைய விசுவாசம் என்னை அவரில் வைக்கிறது. கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். என்னை அவரில் வைக்கிறது, என்னை அவருடைய மரணத்தில் வைக்கிறது, என்னை அவருடைய அடக்கத்துக்குள் வைக்கிறது, என்னை அவருடைய உயிர்த்தெழுதலில் வைக்கிறது, என்னை அவரில் நிரந்தரமாக வைக்கிறது என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். மறுபடியும் இதனை சொல்ல விரும்புகிறேன். மிக முக்கியமான விஷயம் என்னென்று சொன்னால், பாவியான ஒரு மனுஷன் இயேசு கிறிஸ்துவையும் அவர் சிலுவையில் செய்து முடித்தவர்களையும் விசுவாசித்து இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது என்ன நடக்கிறது என்பதைத்தான் ஒரு கிறிஸ்தவன் அறிந்திருக்க வேண்டும். அப்போ என்னுடைய விசுவாசம் என்னை அவரில் வைக்கிறது, அவருடைய மரணத்திற்குள் வைக்கிறது, அவருடைய அடக்கத்துக்குள் வைக்கிறது, அவருடைய உயிர்த்தெழுதலில் வைக்கிறது, அவரில் வைக்கிறது, நிரந்தரமாக அவரில் வைக்கிறது என்ற உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இதனை பற்றியே ரோமர் 6ஆம் அதிகாரம் 4வது வசனம் விவரிக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட உடனே என்ன நடக்கிறது?
இயேசு கிறிஸ்துவில் நாம் வைக்கப்படுகிறோம். அவருடைய மரணத்தில் வைக்கப்படுகிறோம். அவருடைய அடக்கத்தில் வைக்கப்படுகிறோம். அவருடைய உயிர்த்தெழுதலில் வைக்கப்படுகிறோம். அவரில் நிரந்தரமாக வைக்கப்படுகிறோம். இதனை பற்றியே ரோமர் 6:4 விவரமாக சொல்லுகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். உண்மையில் ரோமர் 6 3 4 5 ஆகிய இந்த 3 வேத வாக்கியங்கள் போன்ற மிக முக்கியமான வேதத்தில் உள்ள எல்லா வாக்கியங்களிலும் இந்த 3 வாக்கியங்களும் மிக முக்கியமான வேத வாக்கியங்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆவியில இயேசு கிறிஸ்துவை முழுதுமாக நாம் ஏற்றுக்கொண்ட பொழுது நமக்கு என்ன நடக்குது என்பதை தெளிவாக இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு தரம் அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு ஜெயம் கொண்ட கிறிஸ்தவ வாழ்க்கையை நடத்துவது எப்படி என்பதை பற்றி இந்த ரோமர் 6 3 4 5 தெளிவாக நமக்கு கூறுகிறது. அது ஜெயம் கொண்ட கிறிஸ்தவ வாழ்க்கை சிலுவையிலேயே இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக ரட்சிப்பை பற்றியும் பரிசுத்தத்தை பற்றியும் சற்று விவரமாக பார்ப்போம். அப்போ சிலர் ரட்சிப்புக்கு சிலுவை அவசியம். அது சிலுவை அவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம் இல்லை. ரட்சிப்புக்கு கட்டாயம் சிலுவை அவசியம் என்று சொல்லி சில கிறிஸ்தவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் ரட்சிக்கப்பட்ட பின்பு சிலுவையை விட்டு விலகி வேறு விஷயங்களை நாட வேண்டும் என்று சொல்லி அநேகமான கிறிஸ்தவர்கள் நம்புகிறார்கள். அநேகமான சபைகளில் அது உபதேசமாக பிரசங்கிக்கப்படுகிறது. சிலுவைக்கு அப்பால் போக வேண்டும் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். நாம் கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். ரட்சிக்கப்படும் பொழுதுதான் சிலுவை முக்கியமாக இருக்கிறது. ரட்சிக்கப்பட்ட பின்பு சிலுவை முக்கியமானதல்ல. ஆனபடியால் கிறிஸ்தவர்கள் சிலுவைக்கு அப்பால் போக வேண்டும் என்று சொல்லி அநேகமான கிறிஸ்தவர்கள் உரத்த சத்தத்தில் பிரசங்கிக்கிறத நான் கேட்டிருக்கிறேன். அநேகமான போதகர்கள் பிரசங்கிக்கிறத நான் கேட்டிருக்கிறேன். ஆனால் உண்மை என்ன என்று சொன்னால் சிலுவைக்கு அப்பால் ஜீவன் இல்லை என்ற ஒரு உண்மையை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். சிலுவைக்கு அப்பால் மரணமே வரவேற்கிறது என்ற உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். உலகம் சிலுவைக்கு அப்பால் செல்லுகிறது. சிலுவைக்கு அப்பால் நித்திய நரகமே வரவேற்கிறது என்ற உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆனால் கிறிஸ்தவர்களுக்கும் நரகத்துக்கும் இடையில் கிறிஸ்துவின் சிலுவையே நிற்கிறது. கிறிஸ்தவர்களும் கிறிஸ்துவின் சிலுவையை தவிர்த்து அப்பால் போவார்களா இருந்தால் அவர்களையும் நரகம் வரவேற்கிறது என்ற உண்மையை அவர்கள் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். ஆனபடியால் சிலுவைக்கு அப்பால் போக முயற்சி செய்யக்கூடாது. ஏன்? சிலுவையிலேயே பாவத்தினுடைய கடன்கள் செலுத்தப்பட்டது. சிலுவையிலேயே நம்முடைய பாவம் சுத்திகரிக்கப்பட்டது. சிலுவையிலேயே பாவத்திற்கு மன்னிப்பு கிடைத்தது. சிலுவையிலேயே அந்த பாவத்திலிருந்து சட்டபூர்வமான விடுதலையை நாம் பெற்றோம். இந்த விசுவாசத்தில் நிலைநிற்கும் பொழுதே பரிசுத்த ஆவியானவர் வல்லமையாக நம்மில் செயல்படுகிறார் என்ற உண்மையை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது நேரம் சமீபமாகிவிட்டது. அடுத்த செய்தியில் இது பற்றி நாம் சற்று விவரமாக பார்ப்போம். அது வரைக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். அவருடைய கிருபையும் அவருடைய இரக்கமும் உங்களுக்கு தாராளமாக கிடைப்பதாக இயேசுவின் நாமத்தில் பரிசுத்த பிதாவே. ஆமேன் அண்ட் ஆமேன் அண்ட் ஆமேன். இந்த சிலுவையின் செய்தியை கேட்பவர்கள் அதன் ஆவிக்குரிய பலனை பூரணமாக அடைய வேண்டும் என்பதே நம்முடைய பிரார்த்தனையாகும். தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் 647-465-1224 மூலமும், இமெயில் மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் paulbalabhaskaran@gmail.com மூலமும் தொடர்பு கொள்ளலாம்.